அங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அங்கே இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று. ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள், இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது, போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு 3 சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் 25,000 பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார். அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு, அத்தனையும் ஏமாற்றி விட்டார். அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். வழங்குவீர்களா? அதே போல இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு. முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார். ரைட். இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார். ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வர்றாரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை. இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி இருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும். தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுங்கள். இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள். யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு, அதை முதல் உணர வேண்டும். திமுக உணர்ந்த பாடு இல்ல, திமுக உணர்ந்த பாடு இல்ல. இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன, ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுகிறார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க. முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒரு போராட்டம் 2 போராட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது. அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள். அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள்
எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல. இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக. நடுநிலையோடு நடந்தது அதிமுக. இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.